நாம் யாவரும் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கோரேனாப்புக் என்னும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவரீர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக எங்களை உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், எங்கள் இருதயத்தின் ஆழங்களில் உம்முடைய வார்த்தைகளை விதைக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்குள் விதைக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஆலோசனை வழி நாங்கள் நடக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் எங்களுக்குள் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோபுவுடைய புஸ்தகத்தில் நமக்கு இந்த யோபுவுடைய சரித்திரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. யோபு அவன் செல்வனாய் சீமானாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக, அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக, சன்மார்க்கனும் உத்தமனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாக இருந்தான் என்று சொல்லி இந்த யோபுவை குறித்து வேதத்தில் கர்த்தர் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தமமான தேவ பிள்ளையாக அந்த மனிதன் வாழ்ந்ததையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்ததையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த நாட்களில் பிசாசு அவன் மேல் கண் வைத்து கர்த்தரிடத்தில் சென்று அவன் சோதிக்கப்படத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த நன்மைகளை எல்லாம் அவன் எடுக்கத்தக்கதாக பிசாசு ஒரு காரியத்தை செய்கிறான். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். நீ போய் அவன் மேலே கை வைக்காமல் மற்ற காரியங்களை, அவனுக்கு உண்டான காரியங்களை நீ கை வைக்கலாம் என்று கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டான சகலத்தையும் வேலி அடைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி கர்த்தர் அவனை வேலி அடைத்திருந்த காலம் உண்டு. அதுக்கப்புறம் கர்த்தரே அவனை சோதிப்பதற்கு பிசாசுக்கு அனுமதி கொடுத்த காலமும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பிசாசு அவனை சோதிக்கிறான். முதலாவது அவனுடைய ஆசீர்வாதங்களை, அவனுக்கு உண்டான விலங்குகளை, ஆடு மாடுகளை எல்லாம் பிசாசு ஒரே நேரத்தில் அழியத்தக்கதாக தேவன் அனுமதி கொடுக்கிறார். அப்பொழுதும் அவன் உத்தமமாய் அவன் கர்த்தரை தூசிக்காமல் அப்படியாக தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக வாழ்ந்ததையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக யோபுவினுடைய சரீரத்திலும் கை வைக்க பிசாசு தேவனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு யோபுவுடைய சரீரத்தில் அவன் கை வைக்கிறான். அப்பொழுதும் அந்த 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவன் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய உதடுகளினாலே அவன் பாவம் செய்யவில்லை. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவன் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி தேவனே வேதத்தில் சொல்லுகிற அளவுக்கு அவன் உத்தமனாகவும் தன் வாயை காத்து கொள்ளுகிற, தன் உதடுகளை, தன் நாவை காத்து கொள்ளுகிற ஒரு மனுஷனாகவும் காணப்பட்டான். ஆனாலும் அதற்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அவனுடைய நண்பர்கள் ஒரு 4 பேர் வருகிறார்கள். அவங்க இவனிடத்தில் ஆறுதல் சொல்வதற்கு வருகிறார்கள். இவனுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு அவர்கள் பேசாமல் இருக்கிறாங்க. பேசக்கூட முடியல. கிட்டத்தட்ட அவங்க பல நேரம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவன் நிறைய அவங்க பேச பேச பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பதில் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில தடுமாற்றங்கள், அவனுடைய உதடுகளில் சில சின்ன தடுமாற்றங்கள் எல்லாம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர்
பேசுகிறார், யோபு இடத்திலும் பேசுகிறார், யோபுடைய சிநேகிதரிடத்திலும் கர்த்தர் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது கடைசியாக ஆண்டவர் வந்து யோபுவை இரட்டிப்பாக அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவனுடைய சகலவற்றையும், அவன் இழந்து போன சகலவற்றையும் இரட்டிப்பாக தேவன் திரும்ப கொடுத்து அவனை மீண்டுமாக முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக மேன்மையாக இருக்கத்தக்கதாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போ இதுல இருந்து நம்ம படித்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. அதுல முக்கியமாக இன்றைக்கு யோபுடைய வாழ்வில் தேவன் அவன் மீண்டுமாக அவனை இரட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதித்ததற்கு இந்த யோபு இடத்தில் காணப்பட்ட சில முக்கியமான காரியங்கள். ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் வந்து சும்மா எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. தேவன் யோபுவை பார்த்து அவனுக்கு வசனத்தில் அழகாக சொல்லப்படும், அவனுடைய சிநேகிதர்களை தேவன் எப்படி சொல்லுவார்னா, உன்னுடைய சிநேகிதனாகிய யோபுடைய முகத்தை பார்த்து என்ன செஞ்சாரு கர்த்தர், இவங்களை மன்னிச்சு விட்டாராம். ஸோ தேவன் சும்மா எதுவுமே செய்யறதில்லை. கர்த்தர் பார்க்கிறாரு, யோபுடைய முகத்தை பார்க்கிறார், யோபுடைய இருதயத்தை பார்க்கிறார், யோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த வசனங்களை மாத்திரம் பிடிச்சிக்கிடுவாங்க. யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா, ஆமாம் சோத்திரம், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னென்னா, அவனை போல நாம் இருக்கிறோமா? அவனுக்குள்ளே இருந்த கேரக்டர் நமக்குள்ளே இருக்குதா? யோபுவை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்த கர்த்தர் என்னையும் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த விசுவாசம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் எப்படி கர்த்தர் யோபுவை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார், ஏன் எப்படி கர்த்தர் யோபுவை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார், அந்த யோபுவிடத்தில் காணப்பட்ட கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிப்பதற்கு, ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட அந்த கேரக்டர் என்கிட்ட இருக்குதா? அவங்ககிட்ட காணப்பட்ட அந்த தன்மை, அந்த சுபாவம், அந்த 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 ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், ஆவிக்குரிய சுபாவங்கள் என்னிடத்தில் காணப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் அது கேள்விக்குறியா இருக்கு. வேதத்தில் இப்போ நம்ம போன வாரம் எஸ்ரை குறித்து பாசிச்சோம். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் அப்படின்னு இருக்குது. அந்த வசனம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது, எழுதி வச்சுக்கிறான். ஆண்டவரே, காரியத்தை மாறுதலாக்கின தேவனே, என் வாழ்க்கையிலும் காரியத்தை என்ன செய்யுங்க, மாறுதலாக்குங்க. சோத்திரம், நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அவங்க கிட்ட காணப்பட்ட நற்காரியங்கள், அவனிடத்தில் காணப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள், அவங்களிடத்துல காணப்பட்ட சுபாவங்கள், அவங்களிடத்துல காணப்பட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட காணப்படுதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா அப்படி கேட்டு அப்படி ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. அப்படி கேட்டு அப்படி ஜெபிச்சு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய கிருபையினால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல ஜென்ரலாக சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி, நம்ம ஏற்கனவே பேசினபடி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருந்தார். அது உண்மைதான். இப்போ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோபு எப்படி இருந்தான், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி இருந்த பொழுது கர்த்தர் அவனை வேலி அடைத்திருந்த நேரங்களில் பிசாசினால் அவன் மேல ஒரு காரியமும் செய்ய முடியல. அவன் ஆண்டோடைய சமூகத்துல போய், சந்நிதியில போய் நிற்கிறான். கர்த்தர் அவனிடத்தில் கேட்கிறார், எங்கப்பா நீ எங்க இருந்து வர? யாரு? பிசாசு. ஆண்டோடைய சந்நிதியில வந்து நிற்கும் போது கர்த்தர் கேட்கிறாரு, எங்கப்பா நீ எங்க இருந்து வர அப்படின்னா, நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னா. இப்ப ஆண்டவரை கேட்கிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவன் மைண்ட்ல என்ன இருக்குது, இந்த பிசாசு பையனுடைய மைண்ட்ல என்ன இருக்குது, இந்த பையன் ஏன் சுத்திக்கிட்டு இங்க வந்திருக்கிறான். சில நேரங்கள்ல அம்மாவும் அப்பாவும் எங்கடா இருக்கான்னு கூப்பிட்டா ஒரு பையன் வரமாட்டான். சில நேரம் அம்மாவை சுற்றி வருவான். என்னன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் எதுக்கு இதை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது எதுக்கு இப்படி சுற்றுதுன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். இவன் ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கிறான், இவன் ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கிறான், உனக்கு என்னடா, டைரெக்டாக கேட்டுவாங்க, என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்வாங்க. அது மாதிரி இப்போ பிசாசு சுற்றிட்டு வந்துட்டான். ஆண்டவர் கேட்குறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ. இவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம சொல்கிறது தான் ஆண்டவருக்கு தெரியும்னு நினச்சிக்கிறான். நம்ம ஜெபிக்கிறதா ஆண்டவருக்கு தெரியும், நம்ம சொல்கிறது தான். ஆண்டவரே, இந்த ஒருத்தன் போய் ஜெபம் பண்ணாம பாருங்க, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லுவார், ஒருத்தன் போய் ஜெபம் பண்ண, நான் எல்லாவற்றிலும் கரெக்டாக தசமாவும் கொடுக்குறேன், அந்த பாவியான அந்த மனுஷனை போல நான் இல்லை, என் சர்ச்சில் என் பக்கத்து சீட்டில் உட்காரவங்க பாவியை போல நான் இல்லை, நான் ரொம்ப நல்லவன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னானா இல்லையா? பரிசேயர் இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார், நீ இல்லை தம்பி, நீ நீதிமான் இல்லை, போயிடுன்ட்டார். ஒருத்தன் வந்து சொன்னா, பாவியாகிய என்மேல்,
அவன் கர்த்தர் சொன்னார், அவன் நீதிமானாக்கப்பட்டு சென்றான். இப்போ நம்மளை குறித்து நம்ம சொல்கிறத கர்த்தருக்கு தேவையில்லை. நம்மை குறித்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பேசிட்டே இருப்பார். வசனம் சொல்லும், அவர்களுடைய இருதயத்தில் உள்ளதை அவர் அறிந்திருந்தபடினாலே அவங்களுக்கு ஏற்றபடி பதில் கொடுத்தார். He knew the hearts of the people around him. தேவன் தம்மை சுற்றி இருக்கிற தம்மிடத்தில் வருகிற ஜனங்களுடைய இருதயத்தை நன்றாக அறிந்திருக்கிறார். அவருக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. இதில் என்னென்னா, நிறைய பேர் பொய்யா ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே நான் நல்லவன், ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறான். பலான்னு ஒன்று கொடுத்தானா நல்லாயிருக்கும். டேய், நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும்டா. நான் ஈ எறும்பு கூட தீமை செய்யாத ஆண்டவரே, நீ என்னடா ஈ எறும்பு கூட தீமை செய்யாத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அது மாதிரி தேவன் சகலத்தையும் அறிந்திருக்க. இவன் போய் நிற்கிற ஆண்டவர் கேட்குறாரு, என் தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாயோ? ஆமாம். அவன், நீங்கள் அவனை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறீங்க, அதனால தான் அவன் எப்படி இருக்கிறான்? உண்மையாக இருக்கிறான், உத்தமமாக இருக்கிறான் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ வேணா என்ன செய்ய, அவனை விட்டுடு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலே நான் உனக்கு கை வைக்க அதிகாரம் தருகிறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் நான் திரும்ப சொல்கிறேன், இதை நிறைய முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காமல் எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. Without the knowledge of God, without the permission of God, even devil cannot do anything to you. தேவனுடைய அனுமதியும் தேவனுடைய அறிவும் இல்லாமல், தேவனுக்கு தெரியாமல் பிசாசு உங்களுக்கு ஒன்றும் செய்யவே முடியாது. அப்படின்னா ஒரு விஷயத்தை நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குது. ஆண்டவருடைய அனுமதியோடு, ஆண்டவருடைய அறிவோடு, ஆண்டவருக்கு தெரிந்து தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த இடத்துல யோபு மேலே இன்னும் கையை வைக்கல ஐயா. யோபுடைய ஆசீர்வாதங்களின் மேல், ஆடு மாடுகளின் மேல், அவன் வீட்டு மேலே கை வைக்கிறதுக்கு இப்போ பிசாசு ரெடியாக இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் ரெடியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் சரி, இப்போ எல்லாத்தையும் கெடுத்தாச்சு, வீட்டுக்கு காரியங்கள் எல்லாத்தையும் கெடுத்தாச்சு, எல்லாம் போச்சு. போன உடனே பிசாசு திரும்பி வந்து நிற்கிறான். பாத்தியா என் தாசன் எப்படி இருக்கிறான்? நிதானமாக இருக்கிறான், அவன் ஒன்றும் பாவம் செய்யலை, உதடுகளினால என்ன செய்யலை, பாவம் செய்யலை அப்படின்னு பிசாசு சொல்கிறான். நீங்கள் அவன் மேலே கை வச்சா தானே தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், அவன் மேலே கை வச்சா தானே தெரியும். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், போடா வச்சுக்கப்போ, அவன் உசுரை மட்டும் கை வைக்கக்கூடாது, அவன் ஜீவன் என்னுடைய கரத்தில் இருக்குது, மற்றபடி அவனுக்கு நீ செய், நான் பார்க்குறேன் அப்படின்றார் ஆண்டவர். போய் அவன் வியாதியை கொடுத்து, அவனுடைய சரீரத்தை கெடுத்து, அவனுக்குள்ளே பயங்கரமான இந்த சொரிகிற மாதிரி ஓடை எடுத்து சாம்பலை பூசிக்கொண்டு சொரிஞ்சிக்கிட்டு இருந்தான். கொப்பளங்கள் இப்படிலாம் வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில் இவன் போய் அங்கே அவன் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவனுடைய நண்பர்கள் போய் அவனை உசுப்பேற்றுறாங்க. அதனால தான் சொல்லுவேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருன்றதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம யாரோட இருக்கிறோன்றதில் நம்மளை கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தான் அவங்கள சூஸ் பண்ணுறோம். we only choose our friends and neighbors. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நண்பர்களை, நம்மோடு இருக்கிறவர்கள் யார் என்பதை நாம் தான் தெரிந்தெடுத்திருக்கிறோம். அப்படி வேறு வழியில் நீ எனக்கு ஃப்ரெண்டாக தான் ஆகணும், நீ எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்தாகணும், எனக்கு நீ நெய்பராக தான் இருந்தாகணும்னு உலகத்தில் யாரையும் கர்த்தர் அனுமதிக்கிறதில்லை. we only choose to speak to people. நம்ம தான் யார் இடத்துல பேசணும்னு முடிவு பண்ணுறோம், யார்கிட்ட நம்ம ஃபோன் நம்பரை கொடுக்குறோம், யார்கிட்ட நம்ம ஃபோன் நம்பர் வாங்குகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட நேரம் செலவழிக்கிறோம், இது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம அதிகாரத்தில் தான் இருக்குது. பரலோகம் இவன் தான்டா உன் ஃப்ரெண்டுன்னு உனக்கு யாரையும் அனுப்பி வைக்கல. we only choose. சரி போகட்டும். இப்போ இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு கூட நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது. பிசாசு கூட நமக்கு எந்த தீமையும் செய்ய முடியவே முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நம்முடைய வாழ்வில் சோதனைகளை தவிர்க்க முடியாது. You cannot skip these kind of tests in your life. நம்முடைய வாழ்வில் எனக்கு யாராவது ஒரு நாள் ஜெபம் பண்ணி பாருங்க, காலையிலிருந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்றையிலிருந்து எந்த சோதனையும் எனக்கு வரவே கூடாது, அன்னைக்கு ஆரம்பிக்கும். The very day you pray like that, you will have tests. உனக்கு ஏன்னா சோதனை எல்லாருக்கும் உண்டு. சோதனை இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த சோதனை இயேசுவுக்கும் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இதற்கு பிறகு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்ப கூட்டிட்டு போறது யாரு? சோதிக்க கூட்டிட்டு போறது யாரு? யாரு? ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி வனாந்தரத்துக்கு கூட்டி சென்றவர் ஆவியானவர். சோதிச்சவர் தான் யாரு? பிசாசு. பிசாசுக்கு பைபிளில் ஆண்டவர் நிறைய பேர் கொடுத்துருக்கிறார்.
அதில் ஒரு முக்கியமான பேர் என்னன்னா சோதனைக்காரன். அப்போ சோதனைக்காரன் என்ன செய்வான் சொல்லுங்க? சோதிப்பான். நீங்கள் வேணால் ஜெபம் பண்ணிப்பேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த சோதனையும் எனக்கு வரக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், இந்த ஜெபம் கேட்கவே படாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் சோதனைகளும் உண்டு. அநேக உபத்திரவங்களினால தான் எங்கே போய் சேர முடியும்? பரலோக ராஜ்யத்தில் போய் சேர. அதனால் எனக்கு உபத்திரவமே வேண்டான்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. சொல்லி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நம்பர் 1. 2வது, எனக்கு சோதனையே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்டு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார். இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் சோதனையே வேண்டாம். இப்போ ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, என்ன அனுப்பிட்டே இருக்கிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. அது ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூ வச்சாங்க, அது உள்ளே போச்சு. உள்ளே போனோடனே நல்லா அழகாக வெல்கம் பண்ணாங்க, கம்ஃபர்டபுளாக பிள்ளைய பார்த்துக்கிட்டாங்க, டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்குது. போயிட்டே இருக்கும்போது அந்த மார்ச் மாதம் முடியும் போது, ஏப்ரல் மாதம் வரும்போது டீச்சர் சொன்னாங்க, இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள்லாம் போட்டு கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டோடனே பிள்ளை இப்போ என்ன சொல்லுது? அம்மா கிட்ட அப்பா கிட்ட அழுது, அப்பா எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் படிக்கிறேன், நான் எழுதுறேன், நான் படம் வரைகிறேன், கலர் அடிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு எக்ஸாம் மட்டும் வேணாம், எனக்கு எக்ஸாம் மட்டும் வேண்டாம். இது நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு கேட்குறதுக்கு, பசங்களுக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா படிக்கும்போது பசங்க நல்லா ஜாலியாக இந்த குவார்டர்லி லீவில் பேட்டையை தூக்கிட்டு மட்டையை தூக்கிட்டு பேட்டை தூக்கிட்டு கிரவுண்டில் போய் கிடப்பான். அவனுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். பசங்களோட சுற்றுவான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுவான். ஏன்னா எவனா ஒருத்தன் எங்கேயாவது ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுவான், அந்த வண்டியில் 10 பேர் ஏறிட்டு சுற்றுவானுங்க. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த எக்ஸாம் வந்தோடனே எல்லாரும் மூஞ்ச தங்க விட்ருவோம். ஏதோ வீட்டில் இலை விழுந்த மாதிரியே இருப்பான், கஷ்டமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், அப்படியே இருப்பான். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த எக்ஸாம் இல்லாமல் என்ன யாராவது அடுத்த ஸ்டாண்டர்ட் போக முடியுமா? பையன் கடைசி வரைக்கும் ஸ்கூல் அட்டன் பண்ணிட்டான், எக்ஸாம் சுத்தமாக அட்டன் பண்ணல. அவன் சொல்கிறான், நான் எக்ஸாமுக்கு வரமாட்டேன். டீச்சர்கிட்டே போய் சொல்லுவான், எனக்கு எக்ஸாம் மட்டும் வேணாம் டீச்சர் அப்படின்றான். நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், படம் வரைகிறேன், கலர் அடிக்கிறேன், நீங்கள் சொல்கிற அசைன்மெண்ட்டெல்லாம் செய்கிறேன், எனக்கு எக்ஸாம் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்ன சொல்லுங்க, ரைட் தம்பி, நீ அடுத்த வருஷம் இந்த கிளாஸ்லேயே இரு, 10 வருஷம் 2ஆம் கிளாஸ் படி, அப்புறமா பார்ப்போம், நம்ம அப்புறமா நாங்கள் பாஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்வாங்க. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை என்பது தவிர்க்க முடியாத காரியமாகிறது. யூ கேனாட் ஸ்கிப் தீஸ் டெஸ்ட்ஸ் இன் யுவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், இந்த பிரச்சனைகள் வேற, சோதனைகள் வேற. பிரச்சனைகள் வேற, சோதனைகள் வேற. பிரச்சனைகள் இருக்கும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் பட்ட பாடுகளினாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு தாவீது சொன்னார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்களை தேவன் அனுமதிப்பார், பிரச்சனைகளை அனுமதிப்பார். அந்த உபத்திரவங்கள் நமக்கு தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னார். அதே நேரத்தில் இந்த சோதனை என்பது என்னன்னா நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறது. ஆனுவல் எக்ஸாம் வச்சதுக்கு அப்புறம் தான், ரிசல்ட் போட்டதுக்கு அப்புறம் தான், அது கொரோனா காலமாக இருந்தாலும் என்ன, எந்த ஸ்கூல்லையாவது எக்ஸாம் ஒரே ஒரு வருஷம் ரொம்ப கொரோனா பீக்கில் இருந்தப்போ எக்ஸாம் வைக்காமல் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டாங்களே வழிய, அதுக்கப்புறம் அதில் கூட சில ஸ்கூல்லாம் ஞானமாக தந்திரமாக எக்ஸாம்லாம் வச்சாங்க. ஆனால் நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ மோசமான காலத்தில் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் கடைசி வரைக்கும் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியாகல என்ன செஞ்சுட்டான், எக்ஸாமை வச்சிடறான். ஏன்னா அதுதான் நம்மை உயர்த்தக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. சோதனையில தான் அவன் உத்தமனா இல்லையான்னு விளங்குவான். வசனம் சொல்லுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போய் மோரியா தேசத்தில் நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. பலியிட்டான், பலியிட போயிட்டான், கத்தியை தூக்கிட்டான், கட்டிட்டான், பலிபீடத்தின் மேல் பிள்ளையை வைத்து கட்டிவிட்டு கத்தியை தூக்கி விட்டான். கர்த்தர் சொன்னார், நிறுத்து, பிள்ளை நாண்டா மேல் கையை போடாது, இப்பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். Now I know that you obey my words. அதனால பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
கர்த்தர் சோதிக்கிறார், டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவானா இல்லையா அப்படின்னு சோதிச்சு பார்க்க. அப்போ இந்த சோதனைகளை நாம் என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. தவிருங்கள், எனக்கு சோதனை வேண்டாம் என்று ஜெபிக்கிறது முட்டாள்தனம். ஆனால் சோதனையை சகிக்க, சோதனையை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக. வசனம் சொல்லுது, அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வளர்ந்த பொழுது he himself was tested. அவரே சோதிக்கப்பட்டார். நம்மை போல எல்லா சோதனைகளிலும் எக்ஸ்ட்ரீமா சோதிக்கப்பட்டார். நமக்கெல்லாம் இந்த இவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவை போல நாம் இன்றைக்கு சோதிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் சோதிக்கப்பட்டீர்களா? இல்லை யோபுவை போல நீங்கள் சோதிக்கப்பட்டீர்களா? நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் புலம்புவான், ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த சோதனையை நாம் தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் சோதனை நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது சோதனை ஜெயிக்கிற பலனை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதில் இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். நம்முடைய திராணி என்னன்னு அவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போது நீங்கள் இப்போ ரப்பர் பேண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை? ரப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு லெவலுக்கு நீங்கள் இழுக்கலாம், வரும். விட்டிங்கன்னா திருப்பி சேர்த்துரும், திருப்பி இழுத்திங்கன்னா என்ன செய்யும், வரும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த ரப்பர் பேண்டை பிடிச்சி ஒரு லெவலுக்கு மேலே இழுத்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? அந்து போயிடும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம எந்த லெவலில் நம்ம பிஞ்சு போயிடுவோம், நம்ம அருந்து போயிடுவோம், நம்ம பிரேக் ஆகிடுவோம் அப்படின்றது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அதை தெரிஞ்சு தான் தேவன் என்ன செய்வார், நமக்கு அந்த பிரச்சனையை அனுமதிப்பார். யோபுவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பதுக்கு பிசாசு தேவனிடத்தில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்த மாதிரி நம்முடைய எலாஸ்டிக் லிமிட் அவருக்கு நல்லா தெரியும். அதை எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவாங்க. அந்த அது எங்கே உடையுதோ, எங்கே அருந்து போதோ, எங்கே பிரேக் ஆகுதோ அதுக்கு பேர் எலாஸ்டிக் லிமிட். அது மாதிரி நம்மளுடைய எலாஸ்டிக் லிமிட் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். தெரிஞ்சு தான் அனுமதிப்பார். இப்போ நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலே என்ன அர்த்தம்னா, இந்த பிரச்சனை என்ன, எப்படிப்பட்டது, இதோடைய வீரியம், இதோடைய தன்மை எப்படிப்பட்டதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இதை என் பிள்ளை தாங்குமா தாங்காதா, என் பிள்ளை இதை ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு ஆல்ரெடி கர்த்தர் நன்றாக பார்த்து விட்டு தான் அந்த பிரச்சனையை நம்முடைய வாழ்வில் தேவன் அனுமதித்திருக்கிறார். அப்படின்னா இந்த சோதனையினால எனக்கு பாதிப்பு இல்லை, இந்த சோதனையை ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நான் இந்த சோதனையை சகித்து ஜெயிப்பேன் என்று கர்த்தர் நன்றாக தெரிந்துதான் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் புதுசாக வரும். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நான் நினைப்பேன் நம்ம பிரச்சனையெல்லாம் ஜெயிச்சுட்டு ஃப்ரீடமாக இருப்போம்னு நினச்சிருக்கேன் முன்னாடிலாம். இப்போ இந்த பிரச்சனை கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் நாளில் சரியாயிடும், நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோம், நம்ம நிறைய கர்த்தருக்குள்ளே வளர்கிறோம், அதனால் இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அந்த பிரச்சனை சரியாகும். அது முடிஞ்சோடனே என்ன ஆகும்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை சரியான உடனே அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும். சரி, இந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன வராது அப்படின்னு நினைப்பேன். அதை சமாளித்தோம்னா அதை விட பெருசாக ஒரு பிரச்சனை வரும். அப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரம் நான் என்ன செய்வேன், ஐயோ இந்த ஆண்டவர் நம்மளை இப்படி மாட்டி விட்டாரடா அப்படிதான். சமீபத்தில் சில பிரச்சனைகள் ஊழியத்துல எல்லாம் வரும்போது இந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை மாட்டி விட்டாரே அப்படிலாம் நினச்சி அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய சோதனையிலும் தேவன் அந்த சோதனையை ஜெயிக்கிற பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சோதனையை ஜெயிக்கலாம், தவிர்க்க முடியாது. தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறது தவறு. சோதனையை சகிக்க வேண்டும், சோதனையை ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு பலன் தருவார். கர்த்தருக்கு தெரிஞ்சு தான் கர்த்தர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் என்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாரு. என்னையும் அவர் டெஸ்ட் பண்ணி என்னுடைய எலாஸ்டிக் லிமிட் அவர் அறிந்திருக்கிறார். அந்த பிரச்சனையுடைய தன்மை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்துதான் இந்த பிரச்சனை எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஆகவே சோதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதில்லை. அந்த சோதனையை கர்த்தரிடத்தில் பலன் கொண்டு கர்த்தருடைய துணையோடு நாம் ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த சோதனையை நாம் தவிர்க்க முடியாது. இப்போ யோபு பாருங்களேன், இப்போ நீங்கள் நம்ம சொல்லுவோம், வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறாரு, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனுமாய் இருந்தான். ஆமேன். கர்த்தர் சொல்கிறாரு, வேற யாரும் சொல்லல. யோபுடைய மனைவியோ, யோபுடைய சகோதரர்களோ, யோபுடைய பிள்ளைகளோ, யோபுடைய நண்பர்களோ யோபுவோ சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாக்கு விலகுறவமா இருக்கிறான்னு முதல் வசனத்தில் சொல்றாரு. 8ஆம் வசனத்தில் சொல்றாரு,
அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனைப் போல உலகத்தில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட யோபுவுக்கும் பிரச்சனைகள் உண்டு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த சோதனைகள் எல்லாம் யோபுடைய வாழ்க்கையில் வந்தது. அவன் இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய உடைமைகளை இழந்து, தன்னுடைய அவன் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து இன்னைக்கு சுடுகாட்டில் உட்காந்து சாம்பலை தன் உடலில் பூசிக்கொண்டு அந்த உடைந்த ஓடுகளை எடுத்து தன்னை சொரிந்து கொண்டு, தன்னுடைய காயங்களின் நிமித்தம், கொப்பளங்கள் நிமித்தம் தன்னை சொரிந்து கொண்டு இருக்கிற அந்த வேலையில் தான், அதிலிருந்து தான் இந்த புத்தகம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதெல்லாம் முன்னாடி சுருக்கமாக சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சூழ்நிலையிலும் இந்த யோபுவிடத்தில் காணப்பட்ட சில தன்மைகள், அவனுடைய வாழ்க்கையில் இந்த இழப்பின் சூழ்நிலையிலும் சோதனை காலத்திலும் யோபுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில தன்மைகள், சில ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ், அதுதான் யோபுவை கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஆமென். ஸோ அதில் தான் ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த காரியத்தை சொல்லலாம். என்னன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னது போல, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவன் சோதிக்கப்பட்டான். ஆனாலும் அவனுடைய கேரக்டர், அவனுடைய இந்த மொத்தம், அவனுடைய அந்த கேரக்டர், அவனுடைய தன்மை, அவனுடைய காரியங்களை, ஸ்பிரிச்சுவல் நிலையை பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனுமாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய கரத்தில் முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த பரிசுத்த வேதாகமம். ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் வேதத்தின் மூலமாகவோ, வசனத்தின் மூலமாகவோ, பிரசங்கத்தின் மூலமாகவோ, இப்படி ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட நம்மை தொட்டு நம்மை பேசின ஒரு காரியத்தினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை தொட்டிருக்கிறார், அல்லது ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். வேத வசனங்கள் நம்மோடு கூட பேசியிருக்கிறது. ஏன்னா இப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ரட்சித்து தம்முடைய பிள்ளையாக தம்முடைய தம்முடைய சமூகத்தில் கர்த்தர் வைத்து நமக்கு வேலையடைத்து நம்ம எல்லாம் அவர் நடத்தும் போது நமக்குள்ள இந்த உத்தமம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம தேவனுக்கு பிரியமான வழிகளில், வேதம் சொல்லுகிற வழிகளில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு. ஒரு இடத்துல அழகா இதே புத்தகத்தில் யோபு சொல்லுவாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது. பொல்லாப்புனா வேத வசனங்களுக்கு, கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வேத வசனங்களுக்கு எதிராக, அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறான்னா, நான் செஞ்சது சின்ன தப்பு, அவன் செஞ்சது பெரிய தப்புன்றான். நான் செஞ்ச பாவம் சின்ன பாவம், அவன் செஞ்ச பாவம் பெரிய பாவம்ன்றான். நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட இந்த ஸ்கேல் இல்லை. சின்னதாக பெருசான அளக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஸ்கேல் இல்லை. தேவனுக்கு வேத வசனத்துக்கு விரோதமாக, எதிராக கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வழிகளுக்கு, பாதைகளுக்கு, ஏன்னா அழகா சொல்லுவாரு, மனுபுத்திரனே நன்மையானது இன்னது என்பதை உனக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த நன்மையை செய்யாம நீ உன் வாழ்க்கையில துணிகரமாக தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தும் துணிகரமாக நீ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இல்லை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க பெற்றோர் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, பெற்றோர் வீட்டில் இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு இருப்பான். ஏன்னா பெற்றோர் வீட்டில் இருந்தாங்கன்னா அது இருக்க வேண்டியது இருக்கிற மாதிரி இருக்கும், நடக்க வேண்டியது நடக்கிற மாதிரி இருக்கும். எதிலும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஏதோ கெஞ்சி கதறி ஏதாவது எக்ஸப்ஷன் ஏதாவது இருக்குமே ஒழிய கரெக்டாக இருப்பான். கொஞ்சம் இல்லைன்னா ஒரு வித்தியாசமாகிடுவான். இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடக்கும். இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் எப்படின்னு தெரியல. நாங்கள்லாம் படிக்கும்போது, ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் டீச்சர் இல்லைன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சில நேரங்களில் யாராவது டீச்சர் வராமல் போயிடுவாங்க, ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும், வேறு யாரும் வராமல் போயிடுவாங்க, ஒரே அமைதலாக இருக்கும். டீச்சர் வராமல் போயிடுவாங்க. அப்போது அந்த கிளாஸில் டீச்சர் இல்லைன்றதை எங்கள் ஹெட் மாஸ்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கண்டுபிடிச்சிருவார். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு கிளாஸில் டீச்சர் இல்லைன்றதை கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கண்டுபிடிச்சிருவார். எப்படி கண்டுபிடிப்பார்? சத்தம், யாரும் இல்லை, டீச்சர் இல்லை, அவ்வளோதான். நம்ம இஷ்டத்துக்கு கத்தலாம், நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அவன் கடைசி பெஞ்சிலேருந்து மொதல் பெஞ்சுக்கு போவான், மொதல் பெஞ்சில் நடு பெஞ்சுக்கு போவான், எல்லாம் நடக்கும். அதே இது ஒரு டீச்சர் கிளாஸில் இருந்துட்டாங்கன்னா என்ன ஆகிடுவாங்க சொல்லுங்கள்? அமைதலாக இருக்கும்.
டீச்சர் எதனா சொல்லிக் கொடுத்தா அந்த சத்தம் வரும், டீச்சர் எதாவது சொல்லுங்கடான்னு சொன்னால் அந்த சத்தம் வருமே தவிர மற்றபடி எந்த சத்தமும் வராது. இது மாதிரி நிறைய நடக்கும். ஒரு ஒரு முறையெல்லாம் எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் வரல. அன்றைக்கி ரத்த கலரே ஆயிடுச்சு கிளாஸ் ரூமு. ஒருத்தவனு பேசி ஒருத்தவன் பேசி அடித்து கொண்டு பெஞ்சில் முட்டி ஒருத்தனுக்கு செம்ம ரத்தம். அப்பவும் இவனுங்க அடங்கலை. 2 பேர் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை தூக்கிட்டு போயிட்டுருக்கான், மண்டையில் அடி பிடிச்சி தூக்கி போயிட்டுருக்கான். மீதியெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு டீச்சர், எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருப்பார், இவ்வளோ தான் இருப்பார். நான் 2 பேரும் சேர்ந்து நின்று என்ன சார்னாலே பயந்துடுவார். ஆனால் அவர் உள்ளே வந்தால் கூட என்ன ஆகிடும் கிளாஸ் ரூமு சொல்லுங்கள். அதுதான் அந்த பயப்படுகிற பயம், பெற்றோருக்கு பயப்படுகிற பயம், என்ன இந்த டீச்சர்ஸ்க்கு பயப்படுகிற ஒரு பயம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நமக்கு பல பயங்கள் இருந்திருக்குது. இன்னும் நம்ம அநேக காரியங்களுக்காக பயப்படுறோம். இப்போ ஆஃபீஸில் மேனேஜர் இல்லாத போது, ஒரு இன்சார்ஜ் இல்லாத போது எல்லாம் டிஸார்டராக இருக்கும். அவர் வந்துட்டார்னா எல்லாம் சரியாகும். ஆமென். ஏன் சரியாது? யூ ஃபியர் ஃபார் தெம். நீ அந்த பாஸ்க்கு, அந்த மேனேஜருக்கு, அந்த ஓனருக்கு நீ பயப்படுற. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். மனுஷன் எதுக்கு பயப்படுகிறானோ, தவறான அதுக்கு எதிரான காரியங்களுக்கு அவன் நீங்கி வாழ்கிறான். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்ப விட்டு, அம்மாவுக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பாவுக்கு பயந்து சில காரியங்களை, சில தவறுகளை செய்யாமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். வகுப்பாசிரியருக்கு பயந்து என்ன ஒழுக்கமாக இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆஃபீஸில் மேனேஜருக்கு பயந்து ஒழுங்காக இருக்கிற ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் உள்ளே வந்தால் ஒரு 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 ஆட்டம், அவர் வெளியில் போயிட்டார்னா வேற ஒரு ஆட்டம், அவர் உள்ளே வரும்போது ஒரு பயம் வருது, சரியாக வேண்டிய காரியங்கள் சரியாகிறது. யூ ஃபியர் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ், யூ ஃபியர் ஃபார் மென், யூ ஃபியர் ஃபார் யுவர் பாஸ், you fear for your teacher, you fear for your in charges, but do you fear for God? உன் வாழ்வில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கிறதா? மனுஷனுக்கு பயப்படுறோம். சில சகோதரிகள் வீட்டுக்காரருக்கு பயப்படுவாங்க, சில சகோதரர்கள் வீட்டுக்காரிக்கு பயப்படுவாங்க, சில பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு கொடுமையான விஷயம் என்னன்னா, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. என் பிள்ளைக்கு இது பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன்றான். இதெல்லாம் இருக்கட்டும், ஓகே. ஆனால் மனிதனுக்கு பயப்படுகிற நீங்கள், மனைவிக்கு பயப்படுகிற நீங்கள், கணவருக்கு பயப்படுகிற நீங்கள், பெற்றோருக்கு பயப்படுகிற நீங்கள், வகுப்பாசிரியருக்கு பயப்படுகிற நீங்கள், உங்க வேலையில உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற மேனேஜருக்கு பயப்படுகிற நீங்கள், அரசாங்கத்துக்கு பயப்படுகிற நீங்கள், போலீஸ்க்கு பயப்படுகிற நீங்கள், ஏன் தேவனுக்கு பயப்படுவதில்லை? உங்க வாழ்க்கையில ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை? இல்லை. இந்த காரியத்தை செஞ்சா அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா கொன்னுடுவாருன்னு தெரிஞ்சா அதை செய்ய பயப்படுறான். இந்த காரியத்தை செஞ்சா அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா கொன்னுடுவான்னு தெரிஞ்சிச்சுன்னா புள்ள பயப்படுது. இந்த காரியத்தை செஞ்சா போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு செஞ்சு இன்னைக்கு அதாவது ஒரு காரியம் சொல்லுவாங்க, எல்லாரும் நல்லவன் இல்லை, தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குன்ற பயத்திலே நிறைய பேர் நல்லவனா இருக்கான்னு சொல்லுவாங்க. they fear for the punishment and so they are good. அவங்க தண்டனைக்கு பயந்து என்ன செய்யறாங்களாம்? உண்மையா நல்லா இருக்கானா, நல்லவனா இருக்கிறானா? நிறைய பேருக்கு திருடணும்னு என்ன உண்டு, ஆனா திருடனா மாட்டிட்டா என்ன பிரச்சனைன்ற பயத்திலே அவன் திருடாம இருக்கிறான். அதே போலத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இதை செஞ்சா கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா பார்த்தா திட்டுவாருன்னு சொல்லி செய்யாம இருக்கிற நீ, தகப்பன், பரலோக தகப்பன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கும் போது நீ எப்படி அந்த துணிகரமான காரியத்தை செய்ய முடியும்? நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் தான் எனக்கு அப்பான்னு டயலாக்லாம் விடுவான், அப்படியே அழுவான், பம்முவான். நான் கேட்குறேன், கர்த்தர் உனக்கு அப்பானா அவர் உனக்கு உதவி செய்யறதுக்கு மட்டும்தான் அப்பா. அவருக்கு நீ பயப்படுவதற்கு அவர் உனக்கு அப்பா இல்லை. அவருக்கு பயந்து நன்மையான வழிகளில் நடப்பதற்கு அவர் உனக்கு அப்பா இல்லை. இல்ல அப்பா, கர்த்தர் அப்பா. அவர் பால் ஊட்டுவார், சோறு ஊட்டுவார், தாய் போல தேற்றுவார், தந்தையை போல சோத்திரம். ஆனா அவருக்கு பயந்து நீ நல்ல பிள்ளையா இருக்க மாட்ட. அவருக்கு பயந்து அவருக்கு பிடிக்காத வழிகளில், அவருக்கு விருப்பமில்லாத வழிகளில் நீ என்ன செய்ய மாட்ட? நடக்க மாட்ட. ஒரு தவறு செய்யும் போது, ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் போது யார் பார்த்தாங்கன்னு நீ பார்க்கிற, நீ கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அச்சம் உனக்கு இருக்கிறதா? நீ அப்பான்னு சொல்றியே, எங்க அப்பா தான் என்னை நடத்துறாருன்னு சொல்றியே, அவர் தான் என்னை வாழ வைக்கிறாரு, அவர் தான் என்னை நடத்துறாருன்னு சொல்றியே, அந்த அப்பாவுக்கு அப்பான்னு நீ அவர் உனக்கு உதவி செய்யும்போது சொல்ற, அவர் உனக்கு உதவி செய்யும்போது சொல்ற, உன்னை போஷிக்கும் போது நீ சொல்ற ரொம்ப சந்தோஷம். அந்த அப்பாவுக்கு இருக்க வேண்டிய பயம் உனக்கு இருக்கிறதா? இல்லை, சுத்தமா இல்லை. மனுஷன் பார்க்குறானான்னு பார்க்குறோம், எவனாவது பார்க்குறானான்னு பார்க்குறோம்.
யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்குறோம். தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லுது, 7 கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனால் இவனுக்குள்ள அந்த பயம் இருந்துச்சான். ஆனால் எனக்கு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமெல்லாம் இருக்காது. ஆனால் யோபுவை போல நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஐ வில் பி blessed like Job, but I won't live like Job, but I won't fear God like Job. யோபுவை போல கர்த்தருக்கு நான் பயப்பட மாட்டேன், ஆனால் யோபுவை போல நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். பைத்தியக்காரன், பைத்தியக்காரி. யோபுவை போல கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன், ஆனால் நான் யோபுவை போல ஆசீர்வதிக்கப்படுவேன். எவ்வளோ ஒரு ஃபூலிஷ் தாட் இல்லை? சென்ஸ்லெஸ் தாட். கர்த்தரை போல, யோபுவை போல நீ கர்த்தருக்கு பயப்படு. வசனம் அதானே உனக்கு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஆயுசு நாட்களை அதிகரிக்கும். பயம் கிடையாது. கர்த்தர் பார்க்கிறாருன்ற பயம் கிடையாது. நம்ம பேசும்போது தவறான, வேதத்துக்கு தவறான காரியங்களை பேசும்போது கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயம் கிடையாது. பொய் பேசும்போது கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயம் கிடையாது. தவறான காரியங்களை செய்யும்போது, வேத வசனங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயம் இல்லைன்னா நீ ஏன் அவர் அப்பான்னு சொல்ற? நீ ஏன் கர்த்தர் பைபிளை தூக்கிட்டு கர்த்தர் சுத்துற? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்தது. தன்னுடைய உத்தமத்தை அவன் காத்து கொண்டான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்ததற்கான முதல் காரியம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திடீர்னு ஒரு நேரத்தில் அவனுடைய ஆடு மாடுகள் காணாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு, ஒட்டகங்களை எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படியே ஒன்றுனா ஒரு நியூஸாக வருது. பிள்ளைகள் செத்து போயிடறாங்க, வீடெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு, அவனுக்கு உண்டானது எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் அடுத்து வந்து ஒரு செய்தியை வந்து ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான், இன்னொருத்தன் வந்து சொல்லிட்டு போகிறான், இன்னொருத்தன் வந்து சொல்லிட்டு போகிறான். இப்படி ஒவ்வொருத்தனா வந்து சொல்கிறாங்க. எல்லாம் துக்கம், எல்லாம் இழப்பு, எல்லாம் அழிவு. இவைகளின் மத்தியிலே யோபு வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அதுக்கடுத்து இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை அனுமதிக்கும் போது அந்த சோதனைகளை ஜெயிக்க பலன் தருகிறார். ஜெயிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஜெயிக்க பலன் தருகிறார். அவர் உதவி செய்கிறார். இன்னொரு பக்கம் நம்முடைய உதடுகளினால் நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய உதடுகளினால் நாம் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், நம்ம பேச தானே செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். we are only talking, வார்த்தை தானே, என்ன ஆகிட போகுது, சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நாவு வந்து ரொம்ப வல்லமையான ஒரு காரியம். ஒரு இடத்துல நீதிமொழிகளில் இந்த நாவை குறித்து சொல்லும்போது, ஜீவனும் மரணமும் உங்கள் நாவில் இருக்கு, நாவின் அதிகாரத்தில் இருக்குது. உங்களுடைய நாவில் இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு தெரியாது. அந்த நாவின் அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஜீவன், ஜீவன் என்பது நித்திய ஜீவனை குறிக்கிறது, நம்முடைய வாழ்வை குறிக்கிறது. அப்போ ஜீவனை உங்களுக்கு கொடுப்பதற்கும் அடுத்தது என்னது சொல்லுங்க, மரணத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கும் அந்த நாவுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுடைய நாவுக்கு, கர்த்தருடைய நாவுக்கு இல்லை. யாருடைய நாவுக்கு சொல்லுங்க? உங்களுடைய நாவுக்கு. ஸோ இந்த நாவு வந்து ரொம்ப வல்லமையானது. இந்த நாக்கு வந்து, இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப வல்லமையானது. அது எப்படிப்பட்டதுன்னா,
உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் உங்களுக்கு ஜீவனும் கிடைக்கலாம், உங்கள் நாவின் அதிகாரத்தில் உங்களுக்கு மரணமும் கிடைக்கலாம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய நாவை குறித்து, நம்முடைய வாயை குறித்து என்ன செய்யணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது நம்மால் என்ன ஆயிடுறான்னா, நான் நல்லவன் கர்த்தர் கெட்டவர்ன்ற நிலைமைக்கு போயிடுறான். இப்போ 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானா? இப்போ ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது, ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது, ஒரு 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 ட்ரபிள் வந்த உடனே ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்த உடனே ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம், ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து என்னத்தை கண்டோம், இத்தனை வருஷமாக சபைக்கு சென்று என்னத்தை கண்டோம், இவ்வளவு ஊழியங்களை செய்து என்ன கண்டோம், நிதானம் இல்லாமல் பேசுது நாவு. தேவனை என்ன செய்தது, அது பாவம் செய்து, தேவனுக்கு விரோதமாக நாவினால பாவம் செய்து, ஒரு சின்ன காரியத்துக்கு, ஒரு சின்ன கஷ்டத்துக்கு, ஒரு சின்ன பிரச்சனைக்கு, ஒரு சின்ன சோதனைக்கு இஷ்டத்துக்கு பேசுது நாவு. கர்த்தருக்கு இத்தனை வருஷமா சபைக்கு போய் என்னத்த கண்டேன், இத்தனை வருஷமா ஆண்டவரை தேடி ஆண்டவர் என்னை இப்படி விட்டுட்டாரு, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. முடியல, ஆனால் இவனே சொல்லிடுவான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. சில பேர் அது முடியறதுக்கு முன்னாடி இவன் முடிச்சிடறான். ஏன்னா அந்த நாவில் அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் போனது, முடிந்தது, சகலமும் முடிஞ்சது, காலி, அவ்வளோதான். ஆனால் முடியல. நமக்கு ஒரு நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். உடனே இந்த வாய் பேசிடுது, ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு, ஆண்டவர் இப்படி அனுமதிச்சிட்டாரு. அழகா சொல்லப்பட்டிருக்குது, மனிதன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாக முடியுமா? நீ தேவனை இப்போ ஒரு 2 பேருக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க. ஒரு 2 பேருக்கு பிரச்சனை. அவன் சொல்லுவான் இவன் நீ தாண்டா இப்படி பண்ணுவான், இவன் சொல்லுவான் நீ தாண்டா இப்படி பண்ணுவான். கடைசியில் 2 பேரும் எதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நான் நல்லவன் நீ கெட்டவன்னு 2 பேருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு 2 பேர் பைக்கில் போகிறாங்க, இடிச்சிட்டாங்க. இடித்த உடனே இன்னும் ஒரு சண்டை நடக்கும். அப்படி சண்டை நடக்கும்போது இவன் என்ன சொல்லுவான், நீ தாண்டா பார்க்காம வந்து என்னை இடிச்சிட்டேன்னுவான். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் பார்த்து தான் வந்தேன், நான் நல்லவன், நீ வந்து பார்க்காம வந்தது ஓன் தப்பு அப்படின்னு இவன் சொல்லுவான். அவன் சொல்லுவான், நீ ஏன்டா பிரேக் பிடிக்கல, இல்லை நீ ஏன்டா ஹார்ன் அடிக்கலன்னு அவன் கேட்பான். நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ ஹார்ன் அடிச்சிருந்தா, நீ பிரேக் அடிச்சிருந்தா நான் நின்றுப்பேன். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பான், 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பான். 2 பேரும் என்ன சொல்லுவான், நான் நல்லவன் நீ தப்பு பண்ணிட்ட, நான் தப்பு பண்ணலன்னு சொல்லுவான். அப்படி நல்லா கவனிங்க. இதே மாதிரி நமக்கு வருகிற பிரச்சனைகளில், நமக்கு வருகிற கஷ்டமான சூழ்நிலைகளில் தேவனிடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ இன் யுவர் லைஃப்? நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்று கேட்டால், நீங்கள் நல்லவன் என்றும் நீங்கள் நீதிமான் என்றும் தேவன் அநீதி உள்ளவர் என்றும் நீங்கள் சொல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது சாத்தியமே கிடையாது. நீங்க ஒருவேளை யோபுவை போல சுடுகாட்டில் உட்கார்ந்து சாம்பலை பூசிக்கொண்டு சொரிந்து கொண்டிருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை வைத்திருந்தாலும், கர்த்தர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் அநீதியே கிடையாது. அநீதியே கிடையாது. கர்த்தரிடத்தில் அநீதி கிடையாது. உங்க வாழ்க்கையில தேவன் ஒருவேளை சிறுமை அனுமதித்திருக்கலாம், இல்லாமை அனுமதித்திருக்கலாம், வறட்சியை அனுமதித்திருக்கலாம், நிந்தையை அனுமதித்திருக்கலாம். எல்லா சூழலிலும் தேவன் நல்லவர், அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். தேவன் நல்லவர், தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். In all your situations, கர்த்தர் உன் வாழ்க்கையில உனக்கு அனுமதித்திருக்கிற சகல சூழ்நிலைகளிலும், சகல இழிவுகளிலும் நீ வந்து ஆண்டவருக்கு விரோதமா பேசினா, நீ என்ன முயற்சித்துக்கிட்டு இருக்கனா, ஆண்டவர் அநீதி உள்ளவர், நான் நீதி உள்ளவன் என்று நீ பேசிக் கொண்டிருக்கிறாய், which is never possible. அது வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் தம்முடைய சகல கிரியைகளிலும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். இது குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு காரியத்தில் பேசியிருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில பேசும்போது, ஒரு முறை அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக வந்த பொழுது, தாவீது வனாந்தரத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறார். தன்னுடைய மகனை எதிர்க்க முடியாமல், அழிக்க முடியாமல், தாம் வனாந்தரத்துக்கு தன்னை ஜீவனை காத்துக்கொள்ளும்படி அந்த தாவீது புறப்பட்டு செல்லும் போது, அந்த சீமேயி என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், அந்த சீமேயி என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் தாவீதுக்கு விரோதமா வந்து பேசுவான். என்ன பேசுவான்னா, அநியாயமா பேசுவான். இவன் சவுல் குடும்பத்தை குடியை கெடுத்து அழித்தவன், சவுல் குடும்பத்தை அழித்தவன், இரத்த பிரியன், சவுளுடைய குடும்பத்தின் ரத்தத்தை குடித்தவன் யாரு? தாவீது. அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசுவான், கல் எடுத்து அடிப்பான், மண்ணை தூக்கி போடுவான். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக இந்த மாதிரி செய்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் இல்லாமல் விடப்பட்ட சாபம் பலிக்காது.
அதுவும் ஒரு நீதிமான், நீ கர்த்தருக்குள்ள நீதிமானா இருக்கிற, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளையாக நீ இருப்பேனா, உனக்கு விரோதமாக உண்மை இல்லாமல் ஒருவன் உன் மேல பழி போட்டு சாபம் விட்டானா, அந்த சாபம் ஒருவேளை அவனுக்கே திரும்பினாலும் திரும்பும். நீ இப்படி சொல்லிட்டாங்களே, உன்னை எப்படி வேணா சொல்லிட்டு போட்டோம், அவன் சொல்றதான், ஆண்டவர் சொல்றதான் நடக்கும், அவன் சொல்றதான் நடக்க போகுது. அப்போ இவன் சொல்றான், நீ சவுலுடைய குடும்பத்தின் ரத்தத்தை குடித்தவன். அப்படியே டென்ஷன் ஏறுது. அவன் சொல்றான், அவன் குடும்பத்தை கெடுத்து அழிச்சவனே நீதான் அப்படின்றான். ஆனா தாவீதுக்கு தெரியும், தாவீது நினைச்சதா சவுலை எத்தனையோ முறை கொலை செய்திருக்கலாம். கூட இருக்கலாம் சொல்றான், இன்றைக்கு உம்முடைய சத்துருவை கர்த்தர் உம்முடைய கரத்தில் விழுத்தார், ஒரே போடு, இன்னைக்கு சவுல் செத்தா நாளைக்கு நீ ராஜா அப்படின்வான். கூடவே உட்காந்துட்டு 4 பேர் நம்ம உசுப்பேத்திட்டே இருப்பான். இவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜா மேல் என் கையை நான் போடுவதில்லை, என் உயிரை காப்பாற்றிக்கணும் ஒழிய அவர் மேலே நான் என்ன செய்ய மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டே வரான். அந்த சீமை கூட இருக்கிறவங்கலாம் டென்ஷன் ஆகிறான். ஒரு பக்கம் யோபாப் சொல்கிறான், ராஜா ஒரு கண்ணை காட்டுங்க, அந்த செத்த நாயை நான் இப்போ ஒரே போட்டு கதையை முடிச்சிடறேன்றான். இவன் சொல்லலாம் வேணாம், அப்படின்னா முடிஞ்சு கதை. அப்படியே இருக்கிறான். தாவீது சொல்றாரு, அவன் என்னை தூசிக்கட்டும். கர்த்தர் அவனை, தாவீதை தூசி என்று சொன்னார், அவன் தூசிக்கட்டும், அவன் என்னை தூசிக்கட்டும். ஏன்னா தாவீதை சீமையை தூசிப்பதற்காக தாவீதுடைய படையில் இருக்கிற, தாவீது கூட நடந்து வர எல்லாரும் டென்ஷன் ஆகிறான். யோவாப் டென்ஷன் ஆகிறாரு, அங்கே ரெடியாக இருக்கிறாங்க, எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. தாவீதுடைய படை தளபதி டென்ஷன் ஆகிறார், கூட இருக்கிற அவ்வளோ பேரும் டென்ஷன் ஆகிறாங்க. தாவீது மட்டும் அமைதியாக இருக்கிறான். ஏன்னா அவன் சொல்லுகிற வார்த்தைகள், நீ சவுலுடைய குடும்பத்தை அழிச்ச, சவுலுடைய ரத்தத்தை குடிச்ச அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் இது எல்லாத்துக்கும் தாவீது அமைதியாக இருக்கிறான். காரணம் என்னவென்றால், தாவீதுக்கு தெரியும் தேவன் நீதி உள்ளவர். தேவன் இந்த வார்த்தைகள் இதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல. சவுலுடைய குடும்பத்தை அழித்தவனேன்னு சொல்லும்போது தாவீதோடு கூட இருக்கிற nobody could accept that words. அந்த வார்த்தைகளை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தாவீது அமைதியாக இருக்கிறார். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவன் சவுல் பேரை சொல்லி சொல்கிறான், ஆனால் அது சவுல் இல்லை, அது உரியா தான். உரியா தானே? உரியா தான். நான் உரியாவுடைய ரத்தத்தை குடித்தவன், உரியாவுடைய குடும்பத்தை நான் எடுத்தவன். பத்சேபாலின் கணவனாய் இருந்த ஊரியாவை யுத்த களத்தில் நிறுத்தி அவனை கொன்று அவன் இரத்தத்தை சிந்தினவன் நான், அவனுடைய குடும்பத்தை அழித்தவன் நான். இப்பொழுது இவன் என்னை சவுலின் பேரினாலே தூசிக்கிறானே ஒழிய மற்றபடி அவனுடைய தூஷணையில், அவனுடைய வார்த்தைகளில் அநீதி இல்லை. இந்த சூழ்நிலையிலும் என் தேவன் நீதி உள்ளவர் என்று தாவீது அறிந்திருந்தான். இன்னைக்கு நம்மால் எப்படின்னா, அந்த ஒரு விஷயத்துல, இப்போ எனக்கு வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒரு செய்யாத ஒரு காரியம், பேசாத ஒரு காரியம், செய்யாத ஒரு காரியம், அதை சொல்லுவாங்கல்ல இந்த சூழ்நிலை கைதி அப்படின்வாங்க. அது மாதிரி அப்படியே நடந்ததெல்லாம் அப்படியே ஜோடிச்சு ஒரு பிரச்சனை, ஒரு பழி. அப்படி பழி வரும்போது நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் நல்லவனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம மேலே பழி வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப சோர்ந்து போனேன். அப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஏன் இப்படி இருக்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சொன்னவர் அவர் சொன்னார், நீ நல்லா யோசிப்பார், இந்த விஷயத்தில் நீ நல்லவனாக இருந்திருப்ப, இதே போல் இன்னொரு விஷயத்தில் நீ தப்பு பண்ணியிருப்ப, கர்த்தர் அதுக்கு தான் நீதியை சரி கட்டுறாரு, கர்த்தர் நீதி உள்ளவர் அப்படின்னாரு. நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், எனக்குள்ள சமாதானம் வந்தது. ஆண்டவர் மேலே ஒரு சின்ன கசப்பு அப்படி வரும் இல்லை, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்து இப்படி விட்டீங்க, இட் செட்டில்ட். தேவன் நீதி உள்ளவர். நான் திரும்ப சொல்றேன், ஒருவேளை யோபுவை போல சுடுகாட்டில் உட்கார்ந்து இரட்டுடுத்தி கொண்டு அல்லது சாம்பலை பூசிக்கொண்டு ஒரு ஓடு எடுத்து உன் சரீரத்தில் சொரிந்து கொண்டிருக்கிற நிலைமை உன் வாழ்வில் தேவன் உனக்கு அனுமதித்திருந்தாலும் ஆண்டவர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் அநீதி இல்லை. அதனால நீ அவரை பத்தி பேசும்போது கேர்ஃபுல்லா பேசு. உன் உதடுகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருப்பதாக. உன் உதடுகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருப்பதாக. இதுல இது ஒரு இருக்கா. இன்னொன்னு என்னன்னா, இப்படி இதே காரியம் இப்ப தேவனுக்கு விரோதமாக இவன் பேசலன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு பல பேர் எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவங்களோடு தன்னை ஒப்பிட்டு பேசி தேவனை அநீதி உள்ளவராக்குவாங்க. எப்படி தெரியுமா?
என் பக்கத்து வீட்டுக்காரி அயோக்கியத்தனமாக இருக்கா, வட்டி விட்டு 10 வட்டி குட்டியெல்லாம் விட்டு காசு வாங்கி சம்பாரிச்சு அவளெல்லாம் நல்லா இருக்கிறா, எனக்கு மட்டும் வியாதி வருது. பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன், ஆஃபீஸில் சோப்பு போடுறவன்லாம் சொல்லுங்க, அதாவது சோப்பு போடுறவனா மேனேஜரை காக்கா பிடிக்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான், ஆனால் நான் உண்மையாக வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் அநீதி அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் கெட்டவன் நான் நல்லவன்றது இல்லை, அவன் அநீதி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் மேலே உட்காந்து ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் சொல்கிறான் அந்த பக்கத்து வீட்டுக்காரி இவ்வளோ பண்ணுறா, அவளாம் நல்லா இருக்கிறா, அவளுக்கு எந்த வியாதி வரல, எனக்கு மட்டும் வியாதி வருது அப்படின்றான். இப்போ இது யாருக்கு விரோதமான தூஷணைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரிக்கு விரோதமாக நம்ம பேசிட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மேலே உட்காந்து ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி இந்த தூஷணை எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டவரே அந்த அவளெல்லாம் நல்லா வாழ வைக்கிறீங்க, என்ன மட்டும் நீங்கள் என்ன செய்றீங்க, வாழ வைக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு விரோதமான தூஷணை இது? இது யாருக்கு விரோதமான தூஷணை சொல்லுங்க. ஆண்டவரும் கேட்டுக்கிட்டே இருப்பார். மறுநாள் காலையில் எந்திரிச்சு இவர் என்ன பண்ணுவார், நேற்று நைட்டெல்லாம் இப்படி புலம்பி அழுதுருவார். தலானியெல்லாம் தண்ணி ஆயிடும், அவன் நல்லா இருக்கா அவன் நல்லா இருக்கா அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி தலானியெல்லாம் என்ன செஞ்சிடும், தண்ணி ஆகிடும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு அன்பு கூறுவே, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் பக்கத்து வீட்டுக்காரிக்கு விரோதமாக தான் நான் பேசினேன். யாரிடத்தில் பேசினேன்? அவள் காதில் விழுந்துச்சா நீ பேசினது? விழுந்திருக்காது. ஆனால் என் தேவனுடைய காதில் விழுந்துச்சு. ஆண்டவரே அநீதி உள்ளவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, நீதி உள்ள என்ன ஆசீர்வதிக்க மாட்டீங்க அப்படின்னா, அப்போது நீ என்ன சொல்ல வர தம்பி? நான் அநீதி உள்ளவன், அநீதி உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறேன், நீ நீதி உள்ளவன். உங்கள் உதடுகளினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள். ஆமென். உங்கள் உதடுகளினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாது. நிதானமாக, அதான் அழகா தாவீது கர்த்தர் சொல்லுவார். 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் கடைசி பகுதியை நீங்க வாசிங்க. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசுறேன். இவன் நிதானமாக பேசியிருக்கிறான், கர்த்தரை குறித்து நிதானமாக பேசியிருக்கிறான். கர்த்தர் வேற யாரும் சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் நிதானமாக பேசினாயா, நீங்க பேசல. இப்போ பிரச்சனை வந்தது யோபுக்கு. யோபுடைய நிலைமையை பார்க்கும்போது ஏதோ கர்த்தரே தண்டிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். அதனால தான் இவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், இவங்கெல்லாம் இன்னைக்கு நண்பரானவங்கள, இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஏற்கனவே யோபுவுக்கு நண்பராக இருந்தவர்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த கரெக்டான நண்பர்கள் இருக்கணும். நமக்கு அன்னைக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு 2 பேரை நம்ம கூட வச்சுருந்தோம்னா, நமக்கு துக்கம் வரும்போது ஏறி நம்மளை மிதிப்பாங்க. நம்ம when we choose our friends, நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? அவன் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அவன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருந்தா, டேய் அவன் பைபிள் வேண்டா, வசனம் வேண்டா, வசனத்தெல்லாம் எடுத்து சொல்லுவான்டா, அவன்லாம் வேணாண்டா. எவன் நமக்கு சினிமா கதை சொல்லுவானோ, எவன் நமக்கு கிரிக்கெட் கதை சொல்லுவானோ, எவன் நம்மளை கொஞ்சம் அப்படியே என்டர்டெயின் பண்ணுவானோ, அந்த மாதிரி 4 பேரை கூட வச்சுக்கோன்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி ஆளை கூட வச்சிருந்தா அவன் என்ன செய்வான்? நமக்கு பிரச்சனை வரும்போது ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லி நம்முடைய வீழ்ச்சியிலேருந்து நம்ம தூக்கி விடுவானா? சான்ஸ் கிடச்சிதுரா, போட்டு தள்ளுறா. அவங்க யாரு? யோபுடைய சொல்லுங்க சிநேகிதர்கள். ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் எப்படி இருக்குது? ஆசிரை கக்கிற மாதிரி பேசுகிறான் இவனே. அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி. எரியிற வீட்டில் என்ன பண்ணானா? எண்ணெயை ஊற்றுனானா. தண்ணி ஊற்றுனா புண்ணியம், எண்ணெயை ஊற்றுறான். அப்படிப்பட்ட நண்பர்களை யோபு வைத்திருந்திருக்கிறார். சரி, யோபுவை குற்றப்படுத்துறதுக்காக நான் பேசலை. ஆனால் இந்த சூழ்நிலை இதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கணும். Who are our friends? Whom are we getting associated with? Whom do we spend time with? யாரோடு நேரம் செலவிடுகிறோம், யாரோடு நாம் நடக்கிறோம், யாரோடு பேசுகிறோம், எப்படிப்பட்ட ஆட்கள் நம்முடைய நண்பர்கள் என்று இருக்கிறார்கள். நம்மளை என்டர்டெயின் பண்ணுறவன் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம டைம் நல்லா பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்கிறவன் நம்ம ஃப்ரெண்டு, நமக்கு ஜால்ரா போடுறவன் நம்ம ஃப்ரெண்டு. ஆனால் அப்படிப்பட்டவன் உன் வாழ்க்கையில் உனக்கு நண்பனாக இருந்தால், உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலம் வரும் பொழுது அவன் உன்னை தூக்கி போட்டு தான் மிதிப்பான். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி ஒரு 4 நண்பர்கள் இருக்கிறதுக்கு நண்பரே இல்லாமல் இருந்துட்டு போயிடலாம். இப்படி புண்ணியவான்கள் நண்பர்களாக இருந்து நம்மளை போட்டு கொடாயிறதுக்கு நண்பனே இல்லாமல் இந்த உலகத்தில் தேவனே நீரே எனக்கு நண்பன் என்று ஓடிட்டு போயிடலாம் வாழ்க்கையை. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அடி வாங்கும்போதே கற்றுக்கிடுவான், ஐயோ அப்படின்ட்டு. சில பேர் 2 வாட்டி அடி வாங்கும்போதே கற்றுக்கிடுவான். சில பேர் 40 அடி 50 அடி 100 அடி வாழ்க்கையெல்லாம் அடி வாங்கி நாசமாக போனாலும்
இவனுக்கு அறிவே வராது. அது பார்த்து அவங்க பார்த்து இப்போ இவன் இந்த சூழ்நிலையிலும் நிதானமாக பேசினான். ஆனால் இந்த யோபு கொஞ்சம் லேசாக தடுமாறுறாரு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அங்கங்கே லேசாக தடுமாறுறாரு. அதுக்கும் அவர் காரணம் இல்லை, அந்த புண்ணியமான நண்பர்கள் தான். அந்த புண்ணியமான சொல்லுங்க புண்ணியவான்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இதில் இன்னொரு குறிப்பும் சொல்ல வேண்டியிருக்குது, சொல்லிடுறேன். இன்னொரு முறை இந்த டாபிக் வருமானு தெரியல. நல்லா கவனிங்க. நான் சொன்னது போல சில வசனங்களில் யோபு தன்னுடைய வாயில் லைட்டாக தடுமாறுறார். ஆமென். அதெல்லாம் எடுத்து பேசலாம், இப்போ டைம் இல்லை, வசனம்லாம் இதுக்கு தெரியும். ஆனால் என்னென்னா கர்த்தர் கடைசியில் என்ன சொல்லிடுறாரு? கர்த்தர் கடைசியில் என்ன சொல்கிறாரு? யோபு நிதானமாக பேசினான், அவ்வளோதான். யோபு ஆனால் யோபு நிதானமாக பேசினானா? 100% நிதானமாக பேசினானா? பேசலை. இது பாயிண்ட் நமக்கு புரியணும். இந்த பாயிண்ட் நமக்கு புரியணும். நோ ஒன் இஸ் 100% பர்ஃபெக்ட். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாரும், இயேசுவை தவிர யாரும் 100% பெர்ஃபெக்ட்னு யாருமே இல்லை. ஆனாலும் அந்த 80-85 நிற்கிறத 100 ஆக்குகிறவர் கர்த்தர். என்னை நீதிமானாக்குகிறவர், சத்தமாக சொல்லுங்க, என்னை நீதிமானாக்குகிறவர். தாவீது பச்சை பாலிடத்தில் பிரவேசித்தார், பாவம் செய்தார், பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இந்த கேப்பில் ஒரியாவை அவங்ககிட்ட போய் அந்த மனைவியோட இருறான்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு அவனுக்கு அநீதி இழைத்தார். அப்பொழுதும் அறிவு வரல. அதுக்கப்புறம் அவன் கேட்கலன்னு சொல்லி கடைசியில் யுத்த களத்தில் போய் அவனை நிறுத்தி தாவீது தன்னுடைய படையினாலேயே இவனை யாரை ஒரியாவை கொன்று போட்டார். எல்லாம் செஞ்சார். இதெல்லாம் செஞ்ச பிறகு கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டார், ஒப்புரவானார், தன்னுடைய பாவத்துக்கு உண்டான சின்ன தண்டனையும் சிக்ஷையும் அனுபவித்தார். ஆனால் கடைசியில் கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த ஊரியாவின் மனைவியினுடைய விஷயத்தை தவிர வேறொரு விஷயத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த பாவத்தையும் காணவில்லை, எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. இவன் தப்பு செஞ்சான், இவனிடத்தில் அநீதி இருந்தது, ஆனாலும் இவனை நீதிமான் ஆக்குகிறவர் கர்த்தர். யோபு வார்த்தையில தடுமாறினான், ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் அவன் நிதானமாய் பேசினான். யோபுவை நீதிமான் ஆக்கினது யோபுடைய நீதி இல்லை, என் கர்த்தருடைய இரக்கம். யாருடைய இரக்கம்? கர்த்தருடைய. கர்த்தருடைய கரத்தில் நம்மளை தாழ்த்தும் போது அழகா சொல்லுவார் ஒரு இடத்துல, யோபு நான் ஆதாமை போல என் பாவத்தை மறைக்கவில்லை அப்படின்னுவாரு. ஆமா, பாவத்தை மறைக்கல, ஆனா என் தேவனுடைய நீதிக்காக என்னை தாழ்த்தி காத்திருக்கிறேன்றாரு. அதே போல் கர்த்தருடைய கரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நான் கெட்டவன் இல்லைன்னு நிற்கிறவனை விட நான் என் பாவத்தை மறைக்கல ஆண்டவரேன்னு சொல்கிறவன் தான் நீதிமான் ஆக்கப்படுகிறான். இட் இஸ் த லார்ட் ஹூ விண்டிகேட்ஸ் யூ, இட் இஸ் த லார்ட் ஹூ மேக்ஸ் யூ ரைச்சியஸ், இட் இஸ் நாட் யுவர் டீட்ஸ். நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய நம்ம வாழணும், நம்ம முயற்சிக்கணும். ஆனால் அந்த 80-85 நிற்கிறத அப்படி தூக்கி 100 போடுற ஒரு கர்த்தர். சொல்லுங்க, என்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22, 23, 24. எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆசையிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்துருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இப்ப யோபு தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்றான், எப்பா என் கஷ்டத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் உங்களை கேட்கல, என்னை எதிர்க்கிறவருடைய கரத்திலிருந்து என்னை மீட்டு விடுங்கள் என்று நான் கேட்கல. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நான் கேட்கல. நான் எனக்கு இருக்கிற பிரச்சனையில் என்னுடைய சத்துருக்களிடத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க நான் சொல்ல, எனக்கு விடுகிற அடியிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லலை. ஆனால் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், என்னிடத்தில் இருக்கிற தவறை எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு எந்த பைத்தியக்காரனாவது இப்படி சொல்கிறான்? இவன் ஒரு பைத்தியக்காரன். யார்ட்டையாவது போனால் நம்ம கஷ்டத்தில் எவனாவது நமக்கு என்னையான்னு விசாரிச்சா நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு உதவி செய்யுங்க பிரதர், ப்ளீஸ் பிரதர், எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, எனக்கு இருக்கிற சத்துருடத்துலேருந்து என்னை காப்பாற்றிருங்க, இந்த பையனை தொல்லை பண்ணுறான் அவங்ககிட்டருந்து என்னை எப்படியாவது தப்பு வச்சுருங்க, இவன் என்னை அடிக்கிறான் இவங்கிட்டேருந்து என்னை என்ன செஞ்சுருங்க சொல்லுங்க, காப்பாற்றிருங்க. ஆனால் இவன் சொல்கிறான், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் எங்கே தவறுகிறேன் என்பதை எனக்கு சொல்லுங்கள். நண்பர்களே, நம்ம யாராவது அப்படி கேட்டிருப்போம்? யாரை பார்த்து என்ன சொல்கிறேன், முடிஞ்சா உதவி செய்ய, இல்லை ஓடி போயிரு, சும்மா அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காது. இவன் எப்படிப்பட்டவனா இருந்தா பாருங்க.
ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவாக கவனித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பல கோடி பணத்தை விட நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் நமக்கு செய்கிற மிகப்பெரிய உதவிகளை விட நம்ம மேலே இருக்கிற ஒரு சின்ன தப்பை ஒருத்தவங்க காமிச்சு கொடுத்து இதனால தானே உனக்கு பிரச்சனை, இதை நீ சரி செய்து கொள் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர் எங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு சில அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப 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 சென்சிட்டிவான பிரச்சனைகளெல்லாம் என்கிட்ட சொன்னார். வெளியில் கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சொன்னார். சொன்னபோது அவர் என்கிட்ட ஹெல்ப் எதுவும் கேட்கல. ஆனால் சொன்னபோது ஆண்டோடைய கிருபையினால் இப்போ நமக்கு சில நேரங்களில் நம்ம ஒரு சிலருடைய கஷ்டங்களை கேட்கும்போதே இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு என்ன செஞ்சால் சரியாகலன்னு நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும். ஆமென். இப்போ நான் சொல்கிறேன், பிரதர் இப்படிலாம் செய்யுங்க. என்னோட ரொம்ப மூத்தவங்க. அப்போ நான் சொல்கிறேன், பிரதர் இந்த மாதிரிலாம் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அப்போது அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே நடந்த விஷயங்கள், பல காரியங்கள் சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் உட்காந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றார். நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, எல்லாமே சரியாகும் அப்படின்ட்டு. கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அவங்க அந்த காரியத்தை, அந்த ஆலோசனையை அவங்க ஏற்றுக்கொண்ட ஆலோசனையின்படி அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியே மாறி இருக்குது. வித்தின் மேபி ஃபியூ மந்த்ஸ், மேபி 9 மாதம் அந்த டைமுக்குள்ளே சூழ்நிலைகளே மாறி இருக்குது. என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு தேவ ஆலோசனை நமக்கு கோடி ரூபா கையில் கொடுத்ததை விட ரொம்ப எஃபெக்டிவாக உதவி செய்யும். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும்? யாராவது அந்த கடன் காசை மொத்தமாக கொடுத்துட்டா வெளியில் வந்துடலாமா? முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மேபி எனக்கு தெரியல, யாராவது ஒருத்தர் நீங்கள் இங்கே கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கிடுவோமே, அந்த 10 லட்ச ரூபாயை மொத்தமாக ஒருத்தர் உங்கள் கையில் கொடுத்து சோத்திரம் கடன் பிரச்சனை நீங்கள் என்ன செய்யுங்க, காசு கட்டிடுங்க அப்படின்ட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வருஷம் இந்நேரம் அந்த 10 லட்ச ரூபா கடனை நீங்கள் அடைச்சிருவீங்க. அடுத்த வருஷம் இந்நேரம் 20 லட்ச ரூபா கடனோடு நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா நமக்கு தேவையானது அந்த பணம் இல்லை, அதை விட இது தவறு, கடன் வாங்குவது தவறு, வாங்கக்கூடாது. அப்புறம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வாங்கக்கூடாது, கர்த்தர் எனக்கு போதுமானவர், கர்த்தர் எனக்கு இன்றைக்கு தேவையானது எனக்கு கொடுக்கிறாருன்ற ஒரு ஆலோசனையில் ஒரு மாற்றம் உங்களுடைய அந்த சிந்தையில் வந்துவிட்டால் அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் என் லைஃப்லேயே நான் இதை கடந்து வந்திருக்கிறேன். அவங்களுக்கு தேவை இந்த பாடம் தானே ஒழிய அவங்களுக்கு தேவை பணம் இல்லை. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன இது, யாராவது எனக்கு உதவி செஞ்சுருவாங்களா, யாராவது மொத்தமாக கடன்லாம் கொடுத்துருவாங்களா? ஒரு அண்ணன் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், ஆனால் அவங்க ரொம்ப சாதாரண வேலை செய்கிறாங்க. ஒரு லாரி டிரைவர், 2 பிள்ளைங்க, நல்ல குடும்பம். ஆனால் பிள்ளைகளை கூட பல நேரங்களில் தன்னால் பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. என்னென்னா அந்த சூழ்நிலையில் இந்த லாக்டவுன் டைமில் சில காரியங்களை முட்டாள்தனமாக சில முடிவுகளை எடுத்து செய்தபடினால மிகப்பெரிய கடன். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சேஞ்சஸ், ஸ்பிரிச்சுவலி ரொம்ப சேஞ்ச், நல்லா மாறிடுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் அவங்க கையில் கொடுத்து அதை வேலை செஞ்சுக்கிட்டே, எந்த வேலை, லாரியை ஓட்டிக்கிட்டே இந்த வேலையை செஞ்சுட்ருக்கிறாங்க. நல்ல, ஏன்னா நானே ஆச்சரியப்படுவேன், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த கடன் பிரச்சனை மட்டும் என்ன செய்யலை சொல்லுங்கள், மாறவே இல்லை. அப்போது இப்படி பல விஷயங்கள் அப்படி ஓடிட்டே இருக்குது. ஆண்டவர் அவர் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஊழியத்திலுடைய பொறுப்பாளர் ஒரு நாள் என்ன செஞ்சாரா, ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது இவர் ஏதோ கடன் சொல்லிட்டார். இவர் கேட்கல அவர்கிட்ட, இவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி அப்படின்னு. சொன்ன உடனே அவர் சொன்னாரா, எவ்வளோ கடன் சொன்னார், ஏதோ 12 லட்ச ரூபாய் என்னமா. அவர் என்ன செஞ்சார், ஒரு செக் புக் எடுத்து மொத்த பணத்தையும் ஒரே நாளில் எழுதி கொடுத்தார். இவர் கேட்டாரா, எனக்கு வேணாம், நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னாரா. அவர் சொன்னாரா, இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி 1 வாரமாக கர்த்தர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல இந்த ஆலோசனையில் ஒரு மாற்றம் வேண்டும். There should be a change in the mindset which will come only through the counsel of the Lord. கர்த்தருடைய ஆலோசனையிலிருந்து இவன் மைண்ட் செட்டில் ஒரு மாற்றம் வரணும். வந்துச்சுன்னா கடனெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை.
ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்னா, எனக்கு காசு கொடுங்க, உதவி செய்யுங்க, ஆனால் அட்வைஸ் மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க யாரும். ஏன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் சின்ன ஆள் இல்லை, எனக்கு அட்வைஸ் பண்ணுறது அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த நாயும் இல்லை அப்படின்வான். எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணிடாத, டோன்ட் அட்வைஸ் மீ, நான் யார் தெரியல. அப்புறம் உன் நிலைமை எப்படி இருக்கு, எனக்குலாம் அட்வைஸ் பண்ணிடாது அப்படின்வான். பட் யோபு நண்பர்களை பார்த்து கேட்குறான், டேய் கரெக்டாக சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் என்ன தப்பு இருக்குது, நீ எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய வேணாம், எனக்கு எதிராக இருக்கிறவங்கக்கிட்ட நீ சண்டையெல்லாம் போட வேணாம், என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஆலோசனை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 12:15 வாசிப்போம். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானவான். சில பேர் நினச்சிப்பான், நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் வித் மீ, ஆனாலும் கர்த்தர் என்னை எப்படிலாம் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் மதியீனன், ஹீ இஸ் அ ஃபூல். ஆனால் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்லுது. எவன் ஒருவன் நான் ஞானவான் என்று நினைத்து கொண்டு ஆலோசனைகளை தள்ளுகிறானோ அவனை மதியீனன் என்று வேதம் சொல்லுகிறது. எவன் ஒருவன் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனை வேதம் ஞானவான் என்று சொல்லுகிறது. நான் நல்லவன், என் பார்வைக்கு நான் நல்லவன், தன் பார்வைக்கு நல்லவன், என் பார்வைக்கு நான் நல்லவன், என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லுகிறவன் மதியீனன் என்று வேதம் சொல்லுகிறது. எவன் ஒருவன் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் கேட்குறான், எனக்கு ஹெல்ப்லாம் வேணாம், எனக்கு காசு பணம் வேணாம், சோறு வேணாம், எனக்கு ஆலோசனை, என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லுங்கன்றான். திஸ் ஆட்டிடியூட், இதை யோசித்து பாருங்க. இவனை குறித்து வேதம் நிறைய இடங்களில் சொல்லும்போது இவன் ரொம்ப ஞானமாக இருந்தவன். ஆக்சுவலி இவன் சொல்கிறான், இவன் போய் நின்னானா, இவன் போய் ஞானவான்கள் சபையில் நின்றால் எல்லாரும் அமைதியாக எழுந்து இவனுடைய ஆலோசனை கேட்பார்களாம். அப்படிலாம் இருக்குது, இதே யோபுவின் புத்தகத்தில் இருக்குது. ஐயா ஒரு இடத்துக்கு போனார்னா அங்கே இருக்கிறவங்கலாம் ஞானவான்களாக இருந்தாலும் எந்திரிச்சுன்னா ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்பாங்களா, வாய் மூடிட்டு கேட்பாங்களா, அந்த அளவுக்கு ஞானவான் இவன் சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை கொடுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த ஆட்டிடியூட் மாற்றம் வரணும். நல்ல ஒரு ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் பல கோடி ரூபாய் நம்ம கையில் கொடுப்பதை விட மேலானது. ஆமென். ஒரு நல்ல காட்ஸ் கவுன்சில், தேவனுடைய ஆலோசனை பல கோடி ரூபாய் நம்முடைய கையில் கொடுப்பதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம். அவன் ஆலோசனை என்ன. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 31ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் யோபுவின் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தை மட்டும் வாசிப்போம். யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் வாசிங்களேன். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதெப்படி. அப்போ முதல்ல என்னன்னா, தன்னைத்தானே என்ன விஷயம் பேசுறான்றதெல்லாம் இருக்கட்டும், நிறைய விஷயம் பேசுறான். எனக்குள்ள பெருமை இருக்குதா, எனக்குள்ள நான் என் சுயத்தை ரொம்ப மதிக்கிறேனா, அப்படிலாம் பல விஷயங்களை இவன் பேசுகிறான், யோபு பேசுகிறார். ஆனால் he is doing a self analysis. நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். when things go wrong in your life, உன் வாழ்க்கையில் காரியங்கள் சொதப்பும் போது, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, தோல்விகள் வருகிறது, அவமானங்கள் வருது, பிரச்சனை வருது, நம்ம எங்கே போனாலும் எங்கேயாவது முட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்குன்னா, தேவனுக்கு முன்பாக உன்னை நீயே நிதானித்து அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். இவன் யோசிக்கிறான், இவன் சிந்திக்கிறான், பார்க்குறான். ஐயோ நான் என் கையை முத்தம் செய்தேனா, நான் இன்னொருத்தருடைய மனைவியை வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தேனா சொல்கிறான். நீங்கள் 32ஆம் அதிகாரம் முழுசாக வாசி பாருங்க, எனக்கு நேரம் இல்லை. he is analyzing his life, his spiritual life. யோசிச்சு 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 பார்க்குறான். நம்மளால என்ன பண்ணுறான் தெரியுமா, எவன் மேலே எந்த பழியை போடலாம், உன்னால தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு. அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, உங்களால் தான் என் வாழ்க்கை நாசமாக போச்சு. மொத்தத்தில் 2 நாசமாக போச்சுன்றது தான் ஃபேக்ட். யாருனால இவன் மேலே பழிய போடுவோம், அவன் மேலே பழிய போடுவோம், பிள்ளை மேலே பழிய போடுவோம், மனைவி மேலே பழிய போடுவோம், அம்மா மேலே பழிய போடுவோம், அப்பா மேலே பழிய போடுவோம், அண்ணன் மேலே பழிய போடுவோம், யார் மேலேயாவது பழிய போடுவோம். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, என் வாழ்வில் இருக்கிற குறைவுக்கு, நான் இருக்கிற இந்த இழிவான சூழ்நிலைக்கு பழியை தூக்கி யார் மீது போடலாம்? பைத்தியக்காரா, பழியை தூக்கி யார் மேலேயும் போடுறதுனால உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. உன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நீ ஆராய்ந்து பார். கர்த்தருக்கு முன்பாக உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். எங்க தப்பு பண்ண? கண்களின் இச்சையில விழுந்தியா, மாம்சத்தின் இச்சையில விழுந்தியா, ஜீவனத்தின் பெருமையில விழுந்த? யோபு சொல்றாருங்க, அவனை குறித்து கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனுமா இருந்தான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அவன் சொல்றான், என் கண்களின் இச்சையில் நான் விழுந்தேனோ,
நான் என் கையை எனக்குள்ள பெருமை வந்துருச்சா, எனக்குள்ள ஜீவனத்தின் பெருமை வந்துருச்சா, எனக்குள்ள மாம்சத்தின் நிச்சயம் வந்துருச்சா, கண்களின் நிச்சயம் வந்துரு. he is analyzing himself. யோசிக்கிறான். அடுத்தவன் மேல பழிய தூக்கி போடுறவன் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்று தன்னைத்தான் சோதிக்கிறவன் நிச்சயமாக மீண்டு எழுவான். இந்த வீழ்ச்சியிலிருந்து யோபு மீண்டு எழுந்தான் என்றால் அதுல ரொம்ப 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 முக்கியமான காரியம் செல்ஃப் அனாலிசிஸ். என்னிடத்தில் என்ன குறை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன குறை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன குறை, என்னுடைய நடத்தையில் என்ன குறை, என்னுடைய ஒழுக்கத்தில் என்ன குறை, என்னுடைய வாழ்வில் என்ன குறை என்று தன்னைத்தானே சோதித்து தேவனுக்கு முன்பாக சோதித்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக முடிக்கிறேன். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஆமென். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக, ஆக்சுவலாக இந்த இடத்துல சிநேகிதர்கள்னு சொல்லியிருந்தாலும் இந்த முழு புத்தகத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க பல நேரங்களில் இவனுக்கு சத்ருவாக தான் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒரே ஸ்ட்ரெச்சில் படித்து பாருங்கள் யோபுவின் புத்தகத்தை. படிச்சிடலாம். ஒரு மேபி ஒரு 2.5 ஹவர்ஸில் படிச்சிடலாம். அப்படி ஒன்றும் நிறைய கண்டென்ட் இல்லை. படித்து பாருங்கள். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு விசாரிக்க வராங்க, துக்கம் கேட்க வராங்க, ஆறுதல் சொல்ல வராங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் பேசுகிற பேச்செல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிரியரை கக்கிற மாதிரியே பேசுவான், அக்னி அள்ளி தூக்கி போடுற மாதிரியே பேசுவான். சிநேகிதனா சத்ருவான் நமக்கு டவுட் வர அளவுக்கு பேசுவான். ஆனாலும் யோபு கடைசியில் கர்த்தர் யோபுடத்தில் பேசும்போது வசனம் சொல்லுது, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், தன்னை துக்கப்படுத்தினவர்களுக்காக வேண்டுதல் செய்தான், தன் இருதயத்தை குத்தினவர்களுக்காக வேண்டுதல் செய்தான். பல நேரங்களில் நம்ம மற்றவங்ககிட்ட டீல் பண்ணுறோம், மற்றவங்கள என்ன செய்கிறோம், ஹர்ட் பண்ணுறோம், அல்லது அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க. இப்படிலாம் பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது. ஆனால் ஆண்டவர் இதை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறார். ஆமென். நம்மை தேவன் ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலரை மன்னிக்காமல் இருக்கிறதே மிகப்பெரிய தடையாக இருக்குது. நீங்கள் சில பேரில் மன்னிக்காமல் இருக்கிறீங்களா, அதுவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறது. நீங்கள் தான் அவங்ககிட்ட போய் பேசியிருப்பீங்க. இப்போ யோபு தானே he only chose his number friends. ஆண்டவர் பல நேரம் உணர்த்திருப்பார், அவங்ககிட்ட சேராதரா, அவன் டேஞ்சரஸ் சொல்லணும். நமக்கு தான் அவங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்கும், நமக்கு தான் அவங்ககிட்ட போய் நின்றுட்டு பல்ல காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பிடிக்கும், நம்ம தான் அவனை நண்பன்னு சேர்த்து வச்சுருப்போம். ஒரு நாள் நம்மளை போட்டு தள்ளிடுவான், அப்புறம் நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு உட்காந்துருப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, forgive them. அநேக நேரங்களில் நாம் பலரை மன்னியாமல் இருப்பதே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களோ, மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்களோ, அவங்களுக்காக ஒருவேளை அவங்கக்கிட்ட போய் பார்த்து பேசுகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களுக்கும் ஜெபம் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களுக்கான தடைகள் அன்றைக்கு நீங்கக்கூடும். ஏனென்றால் யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுடைய நிலைமையை ஆசீர்வதித்தார், சிநேகிதர்களையும் தேவன் ஆசீர்வதித்தார். நான் திரும்ப சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு குவாலிட்டி. இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். நீங்கள் 99% நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான், அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கும்போது, பொய் பார்க்கும்போது, பித்தலாட்டம் பார்க்கும்போது, ஏமாற்றத்தை பார்க்கும்போது, இப்போ மாறி மாறி பேசுகிற அந்த கபடை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள் கர்த்தருடைய பயம் இல்லை என்று அநேகரை குறித்து தெரிகிறது. ஆமென். கர்த்தரை குறித்து பயம் இல்லை. முதல்ல அந்த பயம் வேணும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் உதடுகளினால் பாவம் செய்யக்கூடாது. தேவன் எந்த சூழ்நிலை, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. God is always righteous. அவரிடத்தில் அவருடைய நீதியை நீ பேசவே முடியாது. நீ ஆண்டவரே நான் நீதிமான்னு நீ போய் அவருக்கு முன்னாடி நின்னா அவர் சொல்லுவார், உன்னுடைய நீதி எனக்கு முன்னாடி அழுக்கான கந்தையை போல் இருக்குது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நீதிமான் தான் கர்த்தர். அவரிடத்துல போய் நீ வழக்காட முடியாது.
உதடுகளினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதே. உன்னுடைய உதடுகள் மிகவும் வல்லமையானது. உன்னுடைய உதடுகள், உன்னுடைய நாவுகள் மிகவும் வல்லமையானது. அது ஜீவனையும் உனக்கு கொடுக்கலாம், அது ஒரு மரணத்தையும் கொடுக்கலாம். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவது உன் வாழ்க்கையில் உனக்கு ஜீவனையும் மரணத்தையும் கொடுக்காது. உன்னுடைய நாவுகள் பேசுவதுதான் உனக்கு ஜீவனையும் மரணத்தையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள ஒரு கருவியாக இருக்கிறது. உதடுகளினால், நாவுகளால் பாவம் செய்யாதிருங்கள். மூன்றாவது, உதவியை எதிர்பார்க்காதிருங்க, நல்ல ஆலோசனை எதிர்பாருங்க. ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியலப்பா, சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு இடத்துல யோசபாத் ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரே சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. கிவ் மீ a ரைட் கவுன்சல், எனக்கு சரியான ஆலோசனை கொடுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற, தேவ மனுஷரிடத்திலிருந்து உனக்கு வருகிற சரியான தேவ ஆலோசனை உனக்கு கோடி ரூபா பணம் கொடுத்ததை விட ரொம்ப விலையேறப்பெற்றது. நீ அந்த ஆலோசனையை நாடு. நம்ம போய் கஷ்டம்னு யார்ட்டையா உதவி கேட்டால் செய்ய மாட்டாங்க. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருக்குங்க, நல்ல தேவ ஆலோசனை கொடுங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். இவனுக்கு முத்து உதந்துரும், கேட்க மாட்டான். வேணா ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்வான். தேவ ஆலோசனை. நான்காவதாக செல்ஃப் அனாலிசிஸ். நான் என்ன குற்றம் செய்தேன்? கண்களின் இச்சையில் விழுந்தனா, ஜீவனத்தின் பெருமையில் விழுந்தனா, மாம்சத்தின் இச்சையில் விழுந்துட்டேனா, எனக்குள்ள சுய பெருமை வந்துருச்சா, நான் ஒழுக்கக்கேடா நடந்து கொண்டேனா, என்னுடைய நடக்கையில் குறை இருக்கிறதா, என் ஜெபத்தில் குறை இருக்கிறதா, என்னுடைய எண்ணங்களில் குறைவு இருக்கிறதா, தேவனுக்கு விரோதமாக நான் என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி, வேற யாரும் அனலைஸ் பண்ண வேணாம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் செல்ஃப் அனாலிசிஸ். கடைசியாக யாரு மேலே கோபம் வைக்காம ஜெபம் பண்ணி விட்டுருங்க. ஸ்தோத்திரம். ஒரு முறை அப்படிதான் என் வாழ்க்கையில் ஒரு ஐயா எனக்கு ரொம்ப மிகப்பெரிய, யாருமே இன்னும் எனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை செய்யலை, அந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை செஞ்சுட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ என்னால் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல. கர்த்தர் நிறைய முறை பேசுகிறார், நீ அவனை மன்னிட்டே இருந்தார், என்னால் மன்னிக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட போது நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சேனா மன்னிக்கலையா எதுவுமே தெரில, நல்லா ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே பாவம், ஆண்டவரே எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க ஆண்டவரேன்னு நல்லா ஜெபம் பண்ணி விட்டேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் திறந்து விட்டார். அதுக்கப்புறம் தான் திறந்து விட்டார். புரிந்து கொள்ளுங்கள், இது சத்தியம், இது தேவ ஆலோசனை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் நமக்கு எதிராக துரோகம் செய்தார்கள், நமக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. உங்களை துன்பப்படுத்துறது என்ன செஞ்சிருங்க, ஜெபம் பண்ணி விட்டுருங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வாத தடையை கர்த்தர் நீக்கி விடுவார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் என்னோடு பேசினார்னு சொன்னவங்க எல்லாம் நல்ல கொஞ்ச நேரம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, எனக்கு உணர்த்தப்பட்ட உடைய ஞானத்துக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட பேசின நம்முடைய காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி, எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி, எங்களுடைய சகல சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒருவேளை இன்றைய நாட்களில் நாங்கள் சோதனையின் வழியாக கடந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த சோதனையை சகிப்பதற்கு எங்களுக்கு பலன் தருவீராக. சோதனையின் மத்தியில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே சோதனையை ஆண்டவரே நாங்கள் தவிர்க்காமல் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக, ஆண்டவரே யாக்கோபு 1:12 சொல்றது போல ஆண்டவரே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார் என்று சொன்னது போல நாங்கள் சோதனையை ஜெயித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்தும். எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம். நன்றி அப்பா, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல இந்த யோபுவின் வாழ்க்கையில காணப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ராஜா. ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க, எங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்க, எங்களை நாங்களே ஆராய்ந்து எங்களுடைய குறைவுகளை நாங்கள் கண்டறியத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்குள்ள ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சத்துருக்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எங்களை துக்கப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா ஸ்தோத்திரத்தோடு ஜெபம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களுக்கு நல்ல ஆலோசனை, எங்களுக்கு தேவையான, நாங்கள் எங்க குறைவா இருக்கிறோம், நல்ல ஆலோசனைகளை, நல்ல உபதேசங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை இன்றைக்கு சோதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை எழுப்பி விடுவீராக. இந்த நாளில் சோதனையிலும் இழிவிலும் துக்கத்திலும் படுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை எழுப்பி விடுவீராக. யோபுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிச்சது போல இவர்கள் ஒவ்வொருத்தருடைய பின்னிலைமைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா.
உங்கள் திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.